வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, சமீபத்துல ஒரு ஒரு சர்வே வெளியிட்டாங்க. சர்வேன்னா என்னது? இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து சேகரிச்சு, அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட் நம்மளுக்கு குடுப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி குடுக்கப்படுற ரிப்போர்ட்ல தமிழ்நாடு ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. அப்படி எந்த விஷயத்துல நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருந்தது அப்படின்னா, டூ வீலர் ஆக்சிடென்ட். அதுல நம்மளுடைய தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும், இந்த ஒரு வருஷம் மட்டும் பைக் ஆக்சிடென்ட்ல தமிழ்நாட்டுல இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 11,000 என்னமோ போட்டிருந்தாங்க. தமிழ்நாடா இல்ல ஓவரால் இந்தியாவா அப்படின்னு தெரியல. 11,000க்கு மேல 11,490 நினைக்கிறேன் கவுண்ட். சோ அத்தனை பேரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க, டூ வீலர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். இன்னைக்கும் கூட ரோட்ல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, ரோட்ல டூ வீலர் ஓட்டுற 90% பர்சன்ஸ்க்கு வண்டி எப்படி ஓட்டணும் அப்படிங்கறதே தெரியாது. ஓட்டணும் மீன்ஸ் ரோடு ரூல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேர்ள்ஸ் பொதுவா சொல்லுவாங்க, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போறாங்க, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிண்டலாவும் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இண்டிகேட்டர் மாத்தி போட்டது கிடையாது. ஏன்னா இண்டிகேட்டர் போட்டு முன்னாடி அந்த இதுல பாப்பேன், எந்த சைடு போட்டிருக்கோம், கரெக்டா தான் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கிண்டலா நம்ம சொன்னா கூட, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆக்சிடென்ட் கேஸ்ல இப்போ சமீபத்துல நான் ஒரு 2 ஆக்சிடென்ட் கேஸ் கேள்விப்பட்டேன். ரெண்டுமே ஸ்கூல் பசங்க. ஒரு 7th படிக்கிற ஒரு பையன். அந்த பையன் அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு வாங்கி வச்சிருந்தா, அவங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புல்லட்னா இந்த ராயல் என்ஃபீல்டு மாதிரி நிறைய புல்லட் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைக்கை எடுத்துட்டு இவன் போயிருக்கான். சரியா? வீட்லயே இவங்க குடுத்து விட்டுறாங்க. பையன் நல்ல வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி குடுத்து விடுறாங்க. 7th படிக்கிற பையன், அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 12-13 வயசா இருக்கும். ஒரு 12-13 வயசு பையன் கையில நீங்க அவ்வளவு பெரிய ஒரு புல்லட்டை குடுத்து அனுப்புறீங்க. அவனுக்கு ரோட் ரூல்ஸ் தெரியாது, எவ்வளவு ஸ்பீட் லிமிட்ல போகணும்னு தெரியாது, எப்படி ஓவர்டேக் பண்ணணும்னு தெரியாது, ரோட்ல ஏதாவது எமர்ஜென்சியா நடந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாத ஒரு பையன் கிட்ட நீங்க அவ்வளவு பெரிய வண்டியை கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா, அவன் எவ்வளவு ஸ்பீட்ல வேணா போவான், அங்க யாருக்கு வேணா அசம்பாவிதங்கள் நடக்கலாம். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவன் பயங்கர ஸ்பீட்ல போயிருக்கான். போகும்போது அதுல ஓவர்டேக் பண்ணி போகும்போது அங்க ஏதோ ஒரு தடுமாற்றம் அடைந்து அந்த ஸ்பீடை ஹேண்டில் பண்ண முடியாம டிவைடர்ல இடிச்சு, டிவைடரை தாண்டி அடுத்த சைட்ல போய் விழுந்து அங்க லாரி இவன் மேல ஏறி இறங்கி ஸ்பாட்லயே அந்த பையன் இறந்துட்டான். 7th படிக்கிற பையன். உண்மையா நடந்த ஒரு சம்பவம். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இன்னொரு வீட்டுல என்ன அப்படின்னா, ரொம்ப பணக்கார வீடுனா என்ன, இப்ப அவங்க அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஓரளவுக்கு நல்ல பினான்சியலா நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. 10th படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையன், அவனுக்குன்னு தனியா பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுக்குன்னு தனியா பைக். 10th படிக்கிற பையனுக்கு எதுக்கு தனியா பைக் வாங்கி கொடுக்குறீங்க? தேவையே இல்லைங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் பைக் கொடுத்து பழக்காதீங்க. அந்த 10th படிக்கிற பையன் அவனுக்குன்னு வாங்கி கொடுத்த அந்த பைக்கு, அதோட ஸ்பீடு லிமிட் பயங்கரமான ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு பைக்கு எடுத்துட்டு ஸ்பீடா போனா ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸ்பாட்லயே ஆள்காலி. இது தேவையா? எவ்வளவு அழகா வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பையன், எவ்வளவு அழகா வாழ்ந்திருக்க வேண்டிய குடும்பங்கள், அவங்களெல்லாம் இழந்துட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி தாங்குவாங்க? அவங்க அம்மா தலையில அடிச்சு அழுறாங்க. இங்க இருந்து ஒரே பையன் போயிட்டான், என்ன பிரயோஜனம்? அவன் போனதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? இப்பதான் நான் ரோட்ல நிறைய பாக்குறேன். சின்ன பசங்க ஒரு நாள் நடந்து இருக்கேன் எங்க வீட்டு பக்கத்துல. இங்க ரெசிடென்சியல் ஏரியா தான், நான் வீட்டு பக்கத்துல நடந்து இருக்கேன். லேடிஸ் வண்டிய ஒரு 2 பசங்க ஓடிட்டு வராங்க. ஹார்ட்லி அவங்க ஒரு 5th 6th கூட படிக்க மாட்டாங்க. அவ்வளவு சின்ன பசங்க, 2 பசங்க வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்டா போறாங்க வராங்க. ஒரு ஜஸ்ட் மிஸ் என் மேல இடிச்சிருக்க வேண்டியது, கண்ணாடி மட்டும் தட்டிட்டு அப்படி போயிடுச்சு.
அவங்கள பிடிக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல, மெயின் ரோட பார்க்க போறாங்க. இப்ப மெயின் ரோடு பார்க்க போனாங்கன்னா ஒண்ணு அவங்க போற ஸ்பீடுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோலும் தெரியாது, ரூலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா ஸ்பீடா போக மட்டும் தெரியும். சோ அப்படி போகும்போது ஒண்ணு அவங்களுக்கு ஆபத்தா இருக்கும், இல்ல எதிர்க்க வரவங்களுக்கு ஆபத்தா இருக்கும். இதுல நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருக்க பசங்க கிட்ட தயவு செஞ்சு வண்டிய கொடுக்காதீங்க. வண்டி பழகன்னா கூட 18 வயசுக்கு மேல பழகுறதுக்கு அலோ பண்ணுங்க. உங்க பசங்க உங்களுக்கு பத்திரமா வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு 2 வீலர் அவங்க கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க, வேண்டாம். அது மாதிரி 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸும் நிறைய நடந்திருக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது 12th படிக்கிற பசங்க 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு பணக்கார வீட்டு பையன் அந்த பையனுக்கு கார் வாங்கி கொடுத்திருக்காங்க. 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க் நல்லா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கி கொடுத்திருக்காங்க. இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூப்பிட்டுட்டு ஊட்டிக்கு போயிருக்கான். ஏன்னா கோயம்புத்தூர்ல ஊட்டி பக்கம். ஊட்டி போகும்போது இவங்க செல்ஃப் டிரைவ்லயே இந்த பசங்க போயிருக்காங்க. 4 பசங்க போயிருக்காங்க. இந்த 4 பசங்கள்ல ஒரு பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நல்ல பெரிய காலேஜ்ல அவனுக்கு சீட் எல்லாம் கிடைச்சிருச்சு. அதாவது ரிசல்ட் சீட் எல்லாம் கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ண போற அந்த ஸ்டேஜ்ல இவங்க 4 பசங்க போயிருக்காங்க. போய் இந்த பையன் தான் ஓட்டிட்டு போயிருக்கான். நல்ல மார்க் வாங்கியிருக்கான், நல்ல காலேஜ்ல படிக்க வேண்டிய பையன், நல்ல பணக்கார வீட்டு பையன். கூட 3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிருக்கிறான். அங்க போய் அந்த மலை பாதையில ஓட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். அங்க போய் ஏதோ கண்ட்ரோல் இல்லாம அவங்க அப்படியே சைட்ல காரோட கவுந்துட்டாங்க. அந்த பணக்கார வீட்டு பையன் ஓட்டிட்டு போன அந்த பையன் ஸ்பாட்லயே இறந்துட்டான். அண்ட் இந்த நல்ல மார்க் வாங்கினா பாத்தீங்களா, அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்கதான் இந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்க. சோ அவங்க சொன்னாங்க, இந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், நல்ல காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு, ஆனா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு தலையில பயங்கரமான அடி, பொழைப்பானா பொழைக்க மாட்டானா அப்படிங்கிற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ அந்த நிலைமையில அந்த நியூஸ் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. அட்லாஸ்ட் அந்த பையன் பொழைச்சானா என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணல. பட் இது என்ன, எனக்கு பணம் இருக்கு, நான் என் பையனுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி காரையோ பைக்கையோ வாங்கி கொடுத்து அதை அவங்க கண்ட்ரோல் இல்லாம ஓட்டிட்டு போயோ, இல்ல ஓட்ட தெரியாம ஓட்டியோ, இல்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாமலோ போய் மோதிடுறாங்க. சோ இழப்பு யாருக்கு கடைசியில? அவன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி நீங்க கார் வாங்கி கொடுத்தீங்க, கடைசியில அதுவே அவனுக்கு வாழ்க்கைய முடிச்சு வச்சிருச்சு. சோ பசங்கள்கிட்ட நீங்க வாகனங்கள், அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஸ்பீட்ல போகணும், ரோட் ரூல்ஸ் என்ன, அதை தாண்டி இவ்வளவு ஸ்பீட்ல போனவங்க என்ன மாதிரியான ஆக்சிடென்ட்ஸை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத கட்டாயம் எல்லாருக்குமே அது வீடியோவா போட்டு காமிச்சா கூட நல்லதுதான். அது நீங்க வாய் வழியா சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்திருக்கு, ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணுல ஆக்சிடென்ட்ஸ முதல்ல காமிங்க. தப்பே கிடையாது. இதை போய் நம்ம பசங்க கிட்ட எப்படி காமிக்கிறது, இதை போய் நம்ம பசங்க கிட்ட எப்படி சொல்றது, அவங்க பயந்துட மாட்டாங்களா? அப்படிதான் கிடையவே கிடையாது. அங்க ஆபத்து இருக்கு அப்படிங்கறத கண்கூடா காமிச்சு கொடுக்காம அவங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்காதீங்க. வீட்லயும் சரி, நம்ம கொடுக்குற சாதாரண மொபைல்ல இருந்து எல்லா விஷயமும் இப்ப விஷமாதான் மாறிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் கையில போற ஒரு விஷயமுமே விஷமாதான் மாறிட்டு இருக்கு. சோ அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது பெற்றவங்களோட கடமை தான். ஒரு மொபைல் கொடுக்குறீங்களா, அதுல போட வேண்டிய ஃபில்டர் எல்லாம் போட்டு கொடுங்க. அது எத்தனாவது இப்பெல்லாம் பார்த்தோம்னா 4வது 5வது படிக்கிற குழந்தையில இருந்து எல்லாருமே மொபைல தனி மொபைல் வாங்கி கொடுத்து அவங்களை யூஸ் பண்ண வச்சிடறாங்க. அது அவங்களுக்கு பெருமையா இருக்கா என்னன்னு தெரியல, அதான் தேவையே இல்லை. நாங்கெல்லாம் வளர்ந்து வந்த காலத்துல மொபைலே பார்த்தது கிடையாது. இப்பதான் மொபைல் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு இருக்கு. சோ மொபைலே இல்லாம எங்களால வளர முடிஞ்சது, படிக்க முடிஞ்சது, மார்க் வாங்க முடிஞ்சது, வேலைக்கு போக முடிஞ்சது, சம்பாதிக்க முடிஞ்சது, இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இப்ப மட்டும் ஏன் எல்லாமே மொபைல சார்ந்து போய்கிட்டு இருக்கோம்? அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். குறிப்பா நான் சொல்ல வந்தது ஒரு விஷயம்தான். உங்க பசங்களுக்கு நீங்க வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அபாயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஒரு 18 வயசுக்கு அப்புறமோ 20 வயசுக்கு அப்புறமோ பொறுமையா கொடுங்க, பரவாயில்ல. 12 வயசு 13 வயசு பசங்க தயவு செஞ்சு வண்டி கொடுக்காதீங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கேஸ் கேட்க 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 ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. அந்த பையன் ஸ்பீடா போய் டிவைடர் மோதி அந்த பக்கம் போய் விழுறான், யாரால காப்பாத்த முடியும்? எதிர்க்க வந்த லாரி அவங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏறி இறங்கிடுறதுக்கு அப்புறம் தான் அவங்களால பிரேக் அடிக்க முடியும்.
அந்த ஸ்பாட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்காம தடுக்கணும்னா மொத்த பொறுப்பையும் முதல்ல பேரண்ட்ஸ் ஏத்துக்கோங்க. அவங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல எனக்குன்னு பசங்க நம்மள திட்டினா கூட பரவாயில்ல, அவங்க உயிரோட இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை இல்லையா? நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சோ இந்த விஷயத்தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். தமிழ்நாடு டூ வீலர் ஆக்சிடென்ட்ல உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கையில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகளை இன்னையில இருந்தாவது நம்ம கடைபிடிப்போம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்த வீடு சந்திக்கிறேன். அதுவரை பாய்.